இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் அதோடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து, ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் புது ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய பிரியம் என்ன, அதெல்லாம் நாம் அறிந்து அதுக்கேற்ற விதமாக நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை, அதாவது மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆனால் அதே நேரம் நாங்கள் மறக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரத்துக்குள் இருக்கிறது. மனவாட்டியாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 7ஆம் தேதி 12ஆம் மாதம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது என்னென்னு தெரியாமல் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் நமக்காக வேண்டல் செய்கிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஏற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் நாம் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்யாதபடிக்கு நான் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபம் பண்ணும் போது, ஆவியானவரே, நான் இன்றைய நாளிலும் ஏற்றபடி நான் ஜெபிக்க நீர் எனக்கு கற்றுத் தருவீராகன்னு சொல்லி நான் ஜெபத்தை ஆரம்பிப்பேன். அப்போ நான் அந்த நாள் 7ஆம் தேதி 12ஆம் மாதம் நான் ஜெபத்தி கொண்டிருக்கையிலே, கர்த்தரை துதித்து கொண்டிருக்கையிலே, ஆவியானவர் குடும்பங்களுக்காக, பிள்ளைகள், வாலிபர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்படி என் ஆவியிலே உணர்த்தினார். அப்பொழுது நான் அந்த காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை, அதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே அந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எடுத்து வாசித்து அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி என் ஆவியிலே உணர்த்தினார். அப்போ அந்த காரியங்களை நான் எடுத்து அந்த காரியத்தை நான் வாசித்து அந்த காரியங்களை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அவர் எனக்கு உணர்த்தினார். இந்த காரியத்தை நான் அந்த குடும்பங்கள் மத்தியில் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அதை தான் உங்கள் மத்தியில் நான் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் தைரியமாக நான் சொல்ல வந்திருக்கிறேன். என்றால் அது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம். இது என்னுடைய சொந்த ஞானத்தினாலேயோ என்னுடைய இருதயத்திலே தோன்றின காரியம் அல்ல. நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் அந்த காரியத்தை உணர்த்தினதை எனக்கு தெரியும். என் ஆவியினை உணர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய ஆவியான சில காரியங்களை எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில் உள்ள அந்த சம்பவங்களை வாசிக்கும்படி ஆவியான உணர்த்தி, அந்த காரியத்தை அவர் செய்ய போகிற காரியங்களை எனக்கு உணர்த்தினார். அதுதான் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாம் சேர்ந்து அந்த காரியத்தை நாம் தியானிப்போமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கர்த்தர் இந்த நாளிலும் தீர்க்கமாய் நம்மோடு அவர் பேசுவாராக. ஆகவே இந்த காரியத்தை நாம் எடுப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-7 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், அருமையான ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை. பாருங்கள், இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தரிசனத்து மூலமாக அந்த ஆவியலை கொண்டு போய் அந்த காரியத்தை காட்டுகிறார். அதில் என்ன பார்க்குறார் என்று சொன்னால், திரளான எலும்புகள் அதெல்லாம் திரளாய் கிடக்கிறது என்று சொல்லி, அந்த எலும்புகள் எப்படியாம் பாருங்கள், அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ 2 காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், எலும்புகள் மகா திரளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சுற்றி வர பார்த்தா எல்லாம் எலும்புகளாக இருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, அது உலர்ந்து போன நிலைமையாய் காணப்படுகிறது. அப்போ ஆவியானவர், நான் குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியான உணர்த்தினர் காரியம் என்னென்றால், பாருங்கள், இன்றைக்கு குடும்பங்கள் இந்த நிலைமையில் தான் இருக்கிறது என்று சொல்லி, குடும்பங்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாம் இந்த நிலைமையில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். என்று அது பாரப்பட்டு நான் அதிகமாய் குடும்பங்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவது உண்டு. அப்போ பாருங்கள், அப்போ குடும்பம் என்று சொல்லும்போது பல குடும்பங்கள் சேர்ந்து வருவது தான் சபை என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் அந்த காரியத்தை வாசிக்கும் போது அங்கே அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ திரளான கூட்ட ஜனங்கள் வந்து சேருகிறார்கள். அந்த கூட்ட ஜனத்தில் யார் யார் இருக்கிறார் என்று பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை. அப்போ பல குடும்பங்கள், அப்போ குடும்பங்களிலே பாருங்கள், ஸ்திரீ புருஷர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ பல குடும்பங்கள் ஒரு இடத்துக்கு அவர்கள் சேர்ந்து வரும்போது அதைத்தான் நாங்கள் சபை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி அந்த நாளிலே 7ஆம் தேதி அந்த 12ஆம் மாதத்திலே ஆவியானவர் உணர்த்தினார். குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க ஆவியானவர் எனக்கு அந்த இடத்திலே கட்டளையிட்டார். அப்போ அது ஜெபித்து கொண்டு வரும்போது தான் இந்த சம்பவத்தை எனக்கு காட்டி, பாருங்கள், இன்றைக்கு குடும்பங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே அவர் பார்க்க வைத்தார் இந்த வசனத்தை. அப்போ இந்த வசனப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஒரு உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், குடும்பங்கள் பாருங்கள் சபைக்கு வருகிறார்கள் தான், ஆனால் இன்றைக்கு குடும்ப உறவுகள் ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவுகள் இல்லை. பாருங்கள், அதெல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறது. அதே நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இல்லாதபடி இருக்கிறது. பிள்ளைகள் கீழ்ப்படியாதபடி இருக்கிறார்கள். பெற்றோரின் சத்தத்துக்கு செவி கொடாதபடி இருக்கிறார்கள். ஸோ இப்படி பல காரியங்கள் ஒரு உலர்ந்து போன நிலைமையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பல பேருக்கு மன அழுத்தங்கள். அப்போ அது ஒரு உலர்ந்து போன நிலைமை. பாருங்க, சபைக்கு போகிறார்கள் தான், ஜெபம் பண்ணுகிறார்கள் தான், ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த உலர்ந்து போன நிலைமை காணப்படுகிறது. எப்படி அந்த உலர்ந்து போன நிலைமை என்றால், மன அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. பாருங்க, பயம் இருக்கிறது ஒரு பக்கம். பாருங்கள், எதிர்கால பயம் அவர்களுக்குள் காணப்படுகிறது. பாருங்கள், இப்படியான காரியங்கள் அவங்களுக்குள் இருக்கிறபடியினால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உலர்ந்து போன நிலைமை இருக்கிறது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அதே நேரம் சரீர ரீதியாகவும் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தங்களினாலே பல பேருக்கு பல வியாதிகள் காணப்படுகிறது. அப்போ அந்த நிலைமைகள் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பாருங்கள், எல்லாம் உலர்ந்து போனதாய் காணப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படி உலர்ந்து போன சூழ்நிலைகள், உலர்ந்து போன உறவுகள் பாருங்கள் சபைக்கு வரும்போது, இன்றைக்கு சபைகளும் பாருங்கள், இன்றைக்கு பல சபைகள் ஒரு உலர்ந்து போன நிலைமையே காணப்படுகிறது. இப்போ இதுக்காகத்தான் ஆவியான உணர்த்தினார் என்னென்னு சொன்னால், இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி. ஏனென்றால் இந்த உலர்ந்து போன நிலைமையை ஆவியானவர் இந்த ஆண்டிலே அதை எடுத்து போட்டு, அது அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், உலர்ந்து போன நிலைமையாக இருக்கிற அந்த சம்பவத்தை, அந்த காரியத்தை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார் என்று சொல்லி, அப்போ இந்த ஆண்டிலே தான் சொல்லப்படுகிற. பார்த்தீங்கன்னா, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அத்தான் ஆவியானவர் சொன்னார். இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களோ வாலிபர்களோ பிள்ளைகளோ சபைகளோ பார்க்கும்போது ஒரு உலர்ந்து போன நிலைமை தான் பார்க்குறோம்.
அப்போ அந்த நிலைமையில் இருந்து ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் பாருங்கள், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த ஆண்டிலே 2026 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்போ தான் ஆண்டவர் பார்த்து கேட்ட கேள்வி என்னென்றால், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டார். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது, அப்போ நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, நாம் அப்படி தான் சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது என்ற வாழ்க்கை இதோடு சரி என்று நாம் சில பேர் நினைப்போம். அல்லது என்னுடைய பிள்ளை அவன் கத்தரி விட்டு தூரம் போயிட்டான், ஸோ அவனுடைய நிலைமை இது மோசமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைப்போம். ஒரு உழந்து போன நிலைமையாக இருக்கிறதே, இதெல்லாம் சரி வருமா, அது இந்த காரியங்களெல்லாம் சரி வருமான்னு சொல்லி நமக்கே அது சந்தேகமாக இருக்கும். என்னென்ன சூழ்நிலையை பார்க்கும்போது அது மோசமாக இருக்குது. அப்போ சூழ்நிலையை பார்க்க அது மோசமாக இருக்கிறபடினால் இந்த காரியங்களெல்லாம் சரி வருமான்னு சொல்லி நமக்குறே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைமை அது எத்தனை ஆண்டுகள் அது உயிரடைந்து அது உழந்து போய் இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை உயிரடைய செய்ய முடியும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அவர் கர்த்தர் உயிரடைய பண்ண முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற அந்த உலர்ந்த நிலைமை, அந்த உலர்ந்து போன அந்த உறவுகளை கர்த்தருடைய ஆவியானவர் உயிரடைய செய்ய முடியும். அத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். அத்தான் சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ இந்த நாண்டிலே செய்ய போகிற காரியங்கள் இதுதான். அதான் முதல் காரியத்தை நாங்கள் தியானிப்போம். சொல்லப்பட்டிருக்கு, எலும்புகள் மகா திரளாய் கிடக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த எலும்புகள் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அறிய வேண்டும். அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு 5 நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த எலும்புகள் பாருங்கள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் குடும்பத்தை குறிக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அதான் ஆவியானவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்படி அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தினார். அதான் இப்போ எலும்பு பாருங்கள் குடும்பத்தை குறிக்கிறது. அதான் குடும்பங்கள் இன்றைக்கு உலர்ந்து போய் இருக்கிறது. பல குடும்பங்கள், அந்த உலகத்தாரை நான் சொல்லவில்லை, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், ஊழியம் செய்கிற குடும்பங்கள், அவங்களுடைய குடும்ப உறவு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் தான் இருக்கிறது, உலர்ந்து போன நிலைமை. அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், ஆண்டவர் என்ன செய்தார், ஆதி குடும்பத்தை அந்த இடத்திலே அவர் உருவாக்குறார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமுக்கு 5 நித்திரை வர பண்ணி அவர் என்ன செய்கிறார், அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி. அத்தனை ஒரு குடும்பம், ஆதி குடும்பம் பார்த்தீங்க அங்கே உருவாக்கப்படுகிறது. அப்போ ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார். அதான் ஆதி குடும்பம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆதி திட்டத்திலே இந்த காரியம் இருந்தது. குடும்பம் கர்த்தருடைய திட்டத்தில் உள்ள காரியம்தான் அந்த காரியம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமின் எலும்பிலிருந்து பாருங்கள் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார். தான் ஆதி குடும்பம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார் என்றால் அது அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியே பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அது ஆதி திட்டத்திலே பாருங்கள் இந்த காரியம் தேவனுடைய சிந்தனையில் இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா எதற்கென்று சொன்னால், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்காகத்தான் ஆண்டவர் ஆதியிலே பாருங்கள் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், குடும்பத்தை உண்டாக்கினார். அப்போ அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவ பக்தியின் சந்ததி உருவாக வேண்டும், அது ஆதி திட்டமாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சபடி அது பிசாசு பாருங்கள் அந்த காரியத்தை கெடுத்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கும் பாருங்கள் அதே காரியம்தான் இப்பயும் நாங்கள் பார்க்கிறோம்.
இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சத்துருவினாலே பல குடும்பங்கள் தாக்கப்பட்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலர்ந்து போய் கிடக்கிறார்கள், சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மன விரக்தியோடு இருக்கிறார்கள், ஆத்மா தொய்ந்து போய் இருக்கிறார்கள், சிதறப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு சத்துரு குடும்பங்களை கெடுத்ததினாலே வந்த காரியங்கள். அத்தான் ஏவாளை கெடுத்தது போல இன்றைக்கு பல குடும்பங்கள் சத்துருவினாலே தாக்கப்பட்டு இன்றைக்கு உலர்ந்து போ நிலைமையிலே காணப்படுகிறார்கள். பாருங்க, அப்போ அவனுக்கு தெரியும் குடும்பங்களை கெடுத்தால் அது அப்படியே சபையை கெடுத்ததுக்கு அடையாளமாக இருக்கும் என்ற பல குடும்பங்கள் சேர்ந்து வருவது தான் சபை என்று சொல்லி நாங்கள் எஸ்ரா 11 நாங்கள் பார்த்து அப்போ அதனால தான் இன்றைக்கு பல குடும்பங்களை சத்துரு கெடுத்து அதாலே சபையை பாருங்க கெடுக்கிறான். அப்போ அதான் இந்த நிலைமை நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு சபையும் ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் எப்படி இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா உலர்ந்த, அதை நாங்கள் பார்ப்போம். அதான் எசேக்கியேல் 33:31 நாங்கள் பார்க்கும்போது அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம், எப்படி இந்த எலும்பு உலர்ந்து போனதுன்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம், இந்த எலும்பே உலர்ந்து போனதுன்னு சொல்லி அங்கே நாங்கள் வடிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், 3 காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, அப்போ பழக்க வழக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைய நாட்களிலே அதிகமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பழக்கப்பட்ட வாழ்க்கையாய் போய்விட்டது. பாருங்க, ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே அது தாகத்தினாலும் வாஞ்சையினாலும் கர்த்தரை தேடினவர்கள் இன்றைக்கு அது ஒரு பழக்கப்பட்ட காரியமாய் வந்து விட்டது. ஜெபமாக இருந்தாலும் என்ன, ஊழியம் செய்வதாக இருந்தாலும் என்ன, பிரசங்கமாக இருந்தாலும் என்ன, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய என்ன காரியமாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட காரியமாக மாறிவிட்டது. அதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து. அப்போ இன்றைக்கு நான் சபைக்கு நாங்கள் போகிறோம், வீட்டு கூட்டங்களுக்கு போகிறோம், உபவாச கூட்டங்களுக்கு போகிறோம். அது எப்படி ஆகிவிட்டதென்றால் பழக்கப்பட்ட காரியமாய் போய்விட்டது. அந்த பழக்க தோஷத்தில் நாங்கள் போய் நாம் திரும்பி வருகிறோம். அதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உலர்ந்து போனதுக்கு காரணம் என்னென்ன, ஏன்னுடைய குடும்பங்கள் உலர்ந்து போயிருக்கின்ற ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ஊழியம் செய்கிற குடும்பங்கள் பாருங்கள், ஜெபிக்கிறார்கள் தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள் தான், வேதத்தை வாசிக்கிறார்கள் தான், பிரசங்கம் பண்ணுகிறார்கள் தான், ஆனாலும் கூட இன்றைக்கு குடும்பங்கள் உலர்ந்து போயிருக்கிறது. காரணம் முதலாவது என்னென்றால் பழக்க வழக்கம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பழக்க வழக்கமாய் போய்விட்டது தான் முதல் காரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படுகிறதுண்டா, முதலாவது ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம், பழக்க வழக்கத்தினாலே வருகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கேட்கிறார்கள் தான், ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அந்த வார்த்தைக்கு யாரும் செவி கொடுத்து அதை கை கொள்வது இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது இல்லை, செவி கொடுத்து அதை கை கொள்வது இல்லை. அப்போ முக்கியமாக தானே நம்ம கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம், நல்லது. ஆனால் அந்த வார்த்தையின்படி என்னுடைய கிரியை இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு குடும்பங்கள், இன்றைக்கு பாருங்க சபைகள் உலர்ந்து போனதுக்கு என்ன காரணம் என்றால் ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாவது பழக்க வழக்கத்தினாலே அவர்கள் தேடுகிறார்கள் கர்த்தரை. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் தான், ஆனால் அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்வதில்லை. அதுதான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. அப்போ வாயினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை கிட்டி செய்கிறார்கள், ஆனால் அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பொருளாசையால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தானே, கர்த்தரை வாயினாலே தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரை கிட்டி செய்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், ஸோ எனக்கு எல்லாமே இயேசுதான்னு சொல்லி பாருங்கள் வாயினாலே தான் எல்லாம் அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறதா, பொருளாசையினால் நிறைந்து இருக்கிறது. அப்போ அது இந்த 3 காரியங்கள் தான்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே, சபையிலே பார்க்கும்போது இந்த 3 காரியங்கள் இருக்கிறதுனாலே தான் இன்றைக்கு சபை, குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாரும் உழந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், பல வாலிப பிள்ளைகளுக்கு மன அழுத்தங்கள், மைண்ட் பிரச்சனை நாங்கள் சொல்ல முடியும். பல பேருக்கு மைண்ட் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்? இந்த 3 காரியங்கள் தான். பழக்க வழக்கம், கட்டாயத்து நிமித்தமாக கர்த்தரை தேடுவது, பெற்றோருக்கு நிமித்தமாக கர்த்தரை தேடுவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்வது இல்லை. 3வது, அவங்களுடைய இருதயம் உலக காரியங்களினாலே நிறைந்து போய் இருக்கிறது. அதனால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல பேர் உழந்து போய் இருக்கிறார்கள். அந்த உழந்த நிலைமையை தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு பாருங்கள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள், இன்றைக்கு சோர்வு, இன்றைக்கு பாருங்கள் பயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழந்த நிலைமையினால் வருகிற விபரீதங்கள் தான் இது. அப்போ இந்த காரியத்திலே இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கை காலங்கள் போய்கொண்டிருக்கிறதா நான் சொன்னேன். வருடம் போய்கொண்டிருக்கிறது. 2025 கடந்து நாம் 2026க்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், அப்போ போன வருஷம் இருந்த மாதிரியே இன்றைக்கு இந்த ஆண்டில் அப்படி இருந்தோம் என்றால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரி செய்யாட்டால் அத்தனை ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆண்டிலே சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்டு நாம் சரி செய்ய வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தல் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அத்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழ்நிலை அவர் அறிவார். அத்தான் சொல்லப்படுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக பல காரியத்தை நாம் செய்கிறோம். நல்ல முதல் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்குறீங்கன்னா நல்ல காரியங்கள் அந்த எபேசு சபையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அது பிறகு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், ஆனாலும் என்று சொல்லி நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த உழந்து போன இளமைக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உயிர் மீட்சி வராது. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த உழந்து போன அந்த நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் முதல் தெரிய வேண்டும். அத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிய நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து அடுத்தது மனம் திரும்பி. அப்போ நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம உணர்த்துகிறார். அப்போ நான் நினைத்து பார்க்குறேன், இதுதான் சரி, நான் இந்த நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, இதுதான் காரணம் நான் விழுந்து போனதுக்கு, என்னுடைய வாழ்க்கை உழந்து போனதுக்கு இந்த 3 காரியங்கள் தான் காரணம் என்று சொல்லி நான் இப்போ சொல்லப்பட்டபடி நாம் நினைத்து பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதான் ஆவியானவர் இந்த ஆண்டிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு மனவாட்டியாக சபைக்கு ஆவியானவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அத்தன் ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அப்போ இன்றைய நாளிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை உழந்து போய் இருக்கிறதா? பாருங்கள், நம்முடைய குடும்ப உறவுகள் உழந்து போய் இருக்கிறதா? அப்போ நாம் என்ன செய்வோம்? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி நினைத்து மனம் திரும்பி. அப்போ நாம் நினைத்துண்டா தான் ஆவியான நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த உழந்து போனதுக்கு என்ன காரணம் என்று தான் எசேக்கியேல் 33:31 நாங்கள் பார்த்தோம். 3 காரியங்கள். அதான் பழக்க வழக்கத்தினாலே நாம் தேவனை தேடுவது, பழக்கப்பட்ட ஜெபங்கள், பழக்கப்பட்ட வேத வாசிப்புகள், பழக்கப்பட்ட கர்த்தருக்குன்னு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அது ஒரு பழக்கப்பட்ட காரியமாக வந்துவிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதில்லை. அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே என்று சொல்லி அங்கு இயேசு சொல்லுகிறார். அப்போ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உயிர் மீட்சி கர்த்தர் தமக்கு தருவார்.
அதான் அந்த எலும்புகள் உயிரடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே. அப்போ அது எப்படி உயிரடையும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது நம்முடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. இந்த உலர்ந்து போன நிலைமையில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்போ நாம் செய்ய தொடங்கினால்தான் கர்த்தர் அது செய்வார். அதான் வெளிப்படுத்தல் நாங்கள் பார்க்கிறோம். நினைத்து மனம் திரும்பி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அந்த கிரியை என்று சொல்லப்படுகிறது. அந்த கிரியை தான் முக்கியம். மனம் திரும்பி அதுக்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அப்போ அந்த 3 காரியங்கள், பழக்க வழக்கத்திலே கர்த்தரை தேடுவது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுக்கிறோம், ஆனால் கீழ்ப்படிவதில்லை, வார்த்தை கை கொள்வதில்லை. அப்போ அதை நாம் சரி செய்ய வேண்டும். மூன்றாவது நம்முடைய இருதயம் பொருளாசையெல்லாம் நிறைந்திருந்தால், உலக காரியங்களினாலே உலக காரியத்தினாலே நிறைந்திருந்தால் அந்த காரியத்தை நாம் நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். நம்முடைய இருதயத்தை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டும். அப்போ இந்த 3 காரியத்தை செய்ய வேண்டும். அத்தான் வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஆவியானவர் சபைக்கு சொல்வகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ என்ன ஆவியானவர் சொல்லுகிறார் சபைக்கண்டா? இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சிறுவர்களும் ஜெயம் எடுக்க வேண்டும். அவர்கள் எந்த நிலையில விழுந்திருக்கிறார்களோ அதை நினைத்து, அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி இந்த காரியத்தை அவங்க ஜெயிக்க வேண்டும். அதான் வேதம் அப்போ ஜெயித்தால்தான் சொல்லப்படுகிறது, பரதீசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்தீங்கன்னா என்னென்றால், நாம் நித்தியமாக வாழ வேண்டிய காரியம். அந்த கனியை புசித்தோம் என்றால் நித்தியமாக நாம் வாழ்வோம், மரணம் இருக்காது. அதை எதை குறிக்கிறது என்றால், மீட்கப்படும் நாள், தேவன் இயேசுவோடு நாம் வாழும் நாட்கள், அது அந்த வாழும் காலங்கள், நித்தியமாக நாம் இயேசுவோடு நாம் இருப்பது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ அவர் தருவார் புசிக்க நமக்கு. ஆதாமேவாளுக்கு சொன்னால் நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற, நீ ஜெயம் கொண்டி என்றால், இந்த காரியத்திலிருந்தெல்லாம் நான் ஜெயம் கொண்டி என்றால் அதை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ நித்தியமாக நான் இயேசுவோடு நான் இருக்க முடியும். அத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ நீங்களும் இந்த ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே நீங்களும் ஜெயம் எடுக்க வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியான ஏதோ வரங்களுக்காக மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து மனம் திரும்புவதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அத்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அப்போ உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்க. இந்த உலர்ந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரிகிறது. பழக்க வழக்கம். 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், ஆனால் அதன்படி செய்வதில்லை. அது 2வது காரியம். 3வது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் பொருளாசையினால் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. அந்த உலர்ந்து போன நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ இந்த காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும். அதான் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை அதான் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பாருங்க, அப்போ இன்றைக்கு அத்தான் ஆவியான் சொல்லுகிறார், இந்த 2026ஆம் ஆண்டிலே என்னையும் உங்களையும் ஆவியானவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் தான் சொல்லப்படுகிறது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் முதலாவது இந்த உலர்ந்து போன இளமையை அதை நான் அறிந்து அதை நினைத்து வெளிப்படுத்தலாம். பார்க்க 2ஆம் அதிகாரத்தை நினைத்து மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் நம்மை நினைக்க வைக்கிறார். இந்த உலர்ந்து போனதுக்கு என்ன காரணம்? அப்போ நமக்கு தெரிகிறது இந்த 3 காரியங்கள்.
அப்போ இதை நான் மனம் திரும்பும் போது, இதில் நான் ஜெயம் எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறபடி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.